நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் பாகம் 2 பக்கம் 273 சொல்லியிருப்பாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆதரித்திருப்பார்கள். நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை பாகம் 2 பக்கம் 273 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தேர்தல் இந்த மாதிரி மாறி மாறி வர்றனால ஆட்சி இயந்திரம் செயல்பட முடியாமல் ஸ்தம்பிச்சு நிக்குது. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி இயந்திரம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1970 காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய மகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையினுடைய புத்தகத்தை படிக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் திமுகவினுடைய ஒரு காலத்தினுடைய கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தலா இருந்துச்சு, அதையே மாத்துறாங்கன்னு தெரியுது. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தினுடைய கட்டாயம். நம்முடைய நாடு இப்ப இல்லைன்னா கூட ஃபியூச்சர்ல போய்த்தாங்கன்னு ஆகணும். அது இன்னைக்கு 2024 தேர்தலில் வரப்போகுதா? இது நான் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக சொல்வதை விட உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக சொல்ல வேண்டும் என்றால் 2024 வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஏன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் இந்தியாவினுடைய எல்லா சட்டப்பேரவைக்கு போகணும். சட்டப்பேரவையில் 3/2 பங்கு ஆதரவு கேட்கணும். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் கம்பைன்டு சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபால பாஸ் ஆகணும். இப்ப இருக்கக்கூடிய 40 நாள் அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா பிராக்டிகலி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிராக்டிகலி இல்லை. அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பா நடக்கணும். அது எல்லோருடைய விருப்பமும். அது இதுல பாரதிய ஜனதா கட்சி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சொல்றாங்களா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு நிச்சயமாக ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய அறிக்கை, முன்னாள் ஜனாதிபதி அறிக்கை வரணும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க மக்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள்ட்ட கருத்து கேட்கறாங்க. அதை பொறுத்து மக்களுக்கு தெரியும் அந்த கமிட்டி என்ன சொல்றாங்க, என்ன டேட்டை வைக்கிறாங்க, என்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறாங்க. இப்ப இரண்டாவது தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்லைங்கன்னா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட, ஏன்னா ஒரே நேரத்தில் ரெண்டும் நடக்கணும். சட்டப்பேரவை உறுப்பினர்களை அதிகப்படுத்தணும், பாராளுமன்ற உறுப்பினர் அதிகப்படுத்தணும். 234 இருந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதிகமாகணும், 543 இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாகணும். இது ஏன் அதிகமாகணும்? இது கண்டிப்பா அதிகமாகணும், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா. எப்படி அதிகமாகணும் அதற்கான மாற்று கருத்துக்கள் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. ஏன் அதிகமாக வேண்டும் என்றால், இன்னைக்கு ஒரு எம்பி 20 லட்சம் பேர்த்த பார்க்க முடியாதுன்னா, அந்த எம்பினால 20 லட்சம் பேர்த்துக்கு நியாயம் கொடுக்க முடியாது. அந்த எம்பினால 20 லட்சம் பேர்த்துக்கு சேவை பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏ தமிழகத்தில் சோழிங்கநல்லூர் போயிட்டீங்கன்னா 5.5 லட்சம் 6 லட்சம், ஹார்பர்ல 1,85,000. இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தொகுதி சிறிய தொகுதி அடிப்படையில். ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு 1,85,000 1,90,000 சில தொகுதிகள் 2 லட்சம் இருக்கு. அங்கிருந்து 5.5 லட்சம் வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கொடுக்கிறோம். அவர்களால் பணி செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா அவங்களாலே முடியாது. அதனால அரசு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு நிற்குது. அதாவது அரசு இயந்திரத்தை பொறுத்தவரை அதிகாரிகள் நடத்துறாங்க, அரசியல்வாதிகளால் நடத்த முடியல, மக்களை சந்திக்க முடியல. ஒரு எம்எல்ஏ ஆபீஸ்ல எத்தனை பேர் போய் எம்எல்ஏ பார்க்க முடியுது? அதனால இன்னைக்கு நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தணும்.